நம்ம எந்த ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி விட்டு தாங்க நாம் அந்த விஷயத்தை தொடங்குவோம். அப்படி தொடங்கினோம்னா அந்த விஷயமானது நிச்சயமாக வெற்றியில் தான் போய் முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் பிள்ளையார் சொல்லி எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்னாடியும் போடுவது நம்முடைய காலகாலமாக கடைபிடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு வழக்கமாகவே இன்றளவும் இருந்துட்டு தாங்க இருக்குது. பிள்ளையார் சொல்லி பிள்ளையாருடைய அருளை வேண்டி போடப்படுது அப்படின்னும் சொல்லப்படுது. இது ஒரு விதத்தில் சரியானது அப்படின்னாலும் கூட பிள்ளையார் சொல்லி போடுவதற்கு அது எந்த தெய்வத்தை குறிக்கும் என்பதற்கு இந்து மதத்தில் ஆழ்ந்த அர்த்தமானது சொல்லப்பட்டிருக்குதுங்க. எந்த காரியத்தை தொடங்கினாலும் சரி முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை நம்ம வணங்கி விட்டு தொடங்குவது நன்மையை கொடுக்குங்க. விநாயகரை வணங்கிய பின்னாடி தொடங்கக்கூடிய எல்லா காரியங்களும் தடையில்லாமல் நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் நம்ம செய்யக்கூடிய அந்த காரியமானது வெற்றியில் தாங்க போய் முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் பூஜை பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் சரிங்க, முதல்ல விநாயகரை வணங்கி விட்டு தான் நம்ம செய்ய வேணும். அதுதான் நியதியும் கூட. அதே போல் புதிய கணக்குகளை தொடங்குவதற்கும் எழுதுவதற்கும் முன்னாடி பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்குவது வழக்கமாகுங்க. அந்த வகையில் பிள்ளையார் சொல்லி எதுக்காக போடப்படுது, இது எந்த தெய்வத்தை குறிக்குது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரமாக இருக்குதா, உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தடைகள் காரிய இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா, இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நம்ம எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதாக இருந்தாலும் சரிங்க, எழுதுவதாக இருந்தாலும் சரி, நம்ம முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிப்போம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய அந்த முயற்சிகள் பார்த்திங்கன்னா வெற்றி அடைய வேணும், அதில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்துமே நீங்க வேணும், விநாயக பெருமான் நமக்கு உதவி செய்ய வேணும் அப்படிங்கிறதுக்காக போடக்கூடிய ஒரு புனிதமான சின்னமாக இந்த பிள்ளையார் சொல்லியானது சொல்லப்படுதுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா பிள்ளையாருடைய தும்பிக்கையை குறிக்கக்கூடிய வகையில் வளைந்து இந்த எழுதப்படுது. இது உமையவள் அதாவது பார்வதி குமரனான விநாயக பெருமானை குறிப்பதனால தாயுடைய அருளையும் இது உணர்த்துதுங்க. கடிதங்கள் கணக்கு புத்தகம் இல்லைன்னா எந்த ஒரு புதிய வேலையை தொடங்குவதற்கு முன்னாடியும் இல்லைன்னா சுபகாரியங்களை தொடங்குவதற்கு முன்னாடியும் நம்ம எழுதப்படக்கூடியது முதல்ல பிள்ளையார் சொல்லிதாங்க. பிள்ளையார் சொல்லியில் இருக்கக்கூடிய வளைவு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துங்க. அதாவது முழுமை, அதாவது பிரம்மம் என்பதை குறிப்பதாகுங்க. அது வளைந்து முடிவதனால அபூர்ணத்துவம், அதாவது உலகம் என்பதை குறிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதுவே பிள்ளையார் சொல்லியில் இருக்கக்கூடிய தத்துவமாக சொல்லப்படுதுங்க. 5 தெய்வங்களை நம்ம வணங்குவதே பிள்ளையார் சொல்லியாகுங்க. அதில் அகாரம் பிரம்மன், உக்ரம் திருமால், ரம் ருத்ரன், பிந்தி மகேஷன், நாதம் சிவனை குறிப்பதாகுங்க. ஊ என்பது பிரணவத்தின் 2வதாக நடு அசாரமாகும். ஊ ஆமா என்ற 3மே சேர்ந்தது ஓம்காரமான பிரணவத்தை குறிக்குதுங்க. ஆ என்பது சிருஷ்டி, அதாவது உலக உயிர்களை படைக்கக்கூடிய பிரம்மாவை குறிப்பதாகுங்க. ஊ என்பது பரிபாலனம், காக்கும் கடவுளான விஷ்ணுவை குறிப்பதாகுங்க. மா என்பது சமஸ்காரம், ஈஸ்வரனை குறிப்பதாகுங்க. திருமூர்த்திகள் தோன்றியது ஏக பராசக்தியால் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆரம்பித்த இடத்துக்கே முடித்து விடுகிற வட்டம் ஏகாம்பர பிரணவத்தை குறிப்பதாகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. வட்டத்தில் ஆரம்பித்து அரை வட்டத்துக்கு அப்புறம் நேர்கோட்டிற்கு இடையில் பிள்ளையார் சொல்லி ஏகமாக பிரம்மத்தை சங்கேதமாக காட்டிவிட்டு அதிலிருந்து அநேகமான சிருஷ்டி தோன்றுவதையும் சேர்த்து தெரிவிப்பதாக சொல்லப்படுதுங்க. பிரம்மமும் பூர்ணம், பிரபஞ்சமும் பூர்ணம், பிரம்மம் பூரணத்திலிருந்து பிரபஞ்ச பூரணம் உண்டாவதற்கு என்று நிமிஷத்தில் சாந்தி மந்திரமானது சொல்லப்படுதுங்க. ஆரம்ப சுவாமியின் அடையாளமாக எதன் ஆரம்பத்தில் போடக்கூடிய பிள்ளையார் சொல்லி பிரம்ம பூர்ணத்தை வளைச்சல் கொம்பாலும் பிரபஞ்ச பூர்ணத்தை நேர்கோட்டாலும் காட்டி முதல்ல கொம்பு அப்புறமா கோடு என்பதனால பிரம்மத்தில் இருந்து தான் பிரபஞ்சம் உண்டாச்சு என்று சொல்லப்படுதுங்க.
நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கினோம்னா அந்த வேலையில் அனைத்து தெய்வங்களுடைய அருளானது கிடைக்குங்க. அதனால் அந்த விநாயகரை மஞ்சள்லையும் மண்ணிலையும் எப்படியாவது பிடித்து வைத்து கும்பிடுவது ரொம்பவே நல்லது. அவர் சங்கடங்களை நீக்கி நல்ல பலன்களை தரக்கூடியவர் என்பதனால முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை நம்ம வழிபட்ட பிறகு நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குவது வெற்றியை கொடுக்குங்க. நடக்கவே நடக்காது என்று நம்ம நினைத்த காரியங்கள் கூட நிறைவேறுவதற்கு மிக முக்கியமான வழிபாடாக சொல்லக்கூடியது விநாயகர் வழிபாடாகுங்க. இந்த வழிபாட்டை நம்ம செய்வது ரொம்பவே முக்கியமானதாகும். ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு நம்ம தினமும் செஞ்சுட்டு வருவது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. நம்ம நினைத்த காரியம் நடக்க வேணும், நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபட்ட பின்னாடி உங்களுடைய வேலைகளை தொடங்குவது நன்மையை கொடுக்குங்க. ஆனால் சிலருக்கு எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களுமே தடை ஏற்பட்டு கொண்டிருக்குங்க. இல்லைன்னா தொடங்கக்கூடிய காரியங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இல்லைன்னா தள்ளி போய்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளானது உருவாகுங்க. கை கூட வரப்போகும் நேரத்தில் நடக்காமல் தள்ளி போய்விடுங்க. எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் தடை தாமதங்களானது ஏற்பட்டு கொண்டே இருப்பதனால சில காரியங்கள் இனி நடக்கவே நடக்காது என்ற முடிவுக்கு நம்ம வந்துடுவோம். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் தாங்க. எதிர்மறையான ஆற்றல்களை விலக்கி வீட்டில் நேர்மறையான ஆற்றல்கள் பெருக செய்ய நம்முடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க. எதிர்மறையான ஆற்றல்கள் நீங்கி தடைகள் அனைத்துமே விலகுவதற்கு முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. நடக்கவே நடக்காது, இனி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்களும் பல்வேறு தடைகளை தள்ளி போய் கொண்டிருக்கக்கூடிய காரியங்களும் கூட விநாயகருக்கு ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம பூஜை செஞ்சு வழிபட்டோம்னா அந்த காரியங்களானது உடனடியாக நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த எளிய விநாயகர் வழிபாட்டை நம்ம செஞ்சோம்னாவே போதுங்க, நம்முடைய காரிய தடைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. காலையில் சுத்தமாக நம்ம குளிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருடைய படம் இல்லைன்னா விக்கிரகத்துக்கு முன்னாடி மஞ்சள் குங்குமம் சந்தனம் தொட்டு நம்ம பொட்டு வைக்க வேணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து நம்ம வழிபட வேணும். அது நெய் தீபமாக கூட இருக்கலாங்க, இல்லைன்னா நல்லெண்ணெயில் கூட நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடலாங்க. நம்ம விளக்கேற்றக்கூடிய திரியோடு கொஞ்சமாக வெட்டி வேறையும் சேர்த்து திரித்து போட்டு நம்ம விளக்கேற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அதற்கு பிறகு ஏதாவது ஒரு வேண்டுதலை மட்டும் நீங்கள் முன்வைச்சு விநாயகருக்கு அருகம்புல் வைத்து நீங்கள் வழிபட வேணும். அதற்கு பிறகு அவருக்கு உரிய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் 8 முறை இல்லைன்னா 108 முறை சொல்லி வழிபடுவது சிறப்பானதாகுங்க. காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதலானது 7 நாட்களுக்குள்ளே நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் ஓம் ஏக தந்தாய வித்மகே வக்ர துண்டாய தீமகி தந்தோ தந்தி பிரச்சோதயாத் என்ற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுவது சிறப்பானதாகுங்க. ஒரு நாள் கூட தடையில்லாமல் இந்த வழிபாட்டை நீங்கள் தினமுமே செஞ்சுட்டு வர வேணும். இந்த வழிபாட்டை நீங்கள் எந்த கிழமையில் வேணும்னாலும் தொடங்கலாங்க. நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யும்போது ஒவ்வொரு நாளும் புதுசாக அருகம்புல்லை சாற்றி தாங்க விநாயகர் பெருமானை வழிபட வேணும். முதல் நாள் சாற்றி அருகம்புல்லை எடுத்து விட்டு கால்படாத இடத்துல கொண்டுட்டு போய் போட்டு விட வேணுங்க. அதற்கு அடுத்த நாள் புதுசாக அருகம்புல்லை வைத்து தாங்க நீங்கள் வழிபட வேணும். 7 நாட்கள் இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு வர வேணுங்க. இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அடுத்தது உங்களுடைய வேண்டுதலை முன்வைத்து நீங்கள் வழிபட வேணுங்க. இப்படி நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறுங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமான் வினைகள் தடைகள் அனைத்துமே விளக்கக்கூடியவர் ஆவார், மகிழ்ச்சியை தரக்கூடியவர் ஆவாருங்க. அதே போல் வெற்றி பேர் எதிர்மறையான ஆற்றல்களை அழிக்கக்கூடிய சக்தி கொண்டதாகும். வெட்டி வேர் பார்த்திங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்குங்க. வெட்டி வேருக்கும் விநாயகருக்கு விருப்பமான அருகம்புல்லையும் சாற்றி நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலானது நிச்சயமாக 7 நாளைக்குள்ளே நிறைவேறுங்க. விநாயகர் காயத்ரி மந்திரம் தடைகளை நீக்கி நினைத்த காரியங்களை நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றல் கொண்டதாகுங்க. இந்த மந்திரத்தை தினமும் நீங்கள் 108 முறை காலை நேரத்தில் சொல்லிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றமானது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் முழு முதற்
முதற் கடவுளான விநாயக பெருமானை நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் அனைத்துமே நீங்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. இன்னும் நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துருக்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.